ஒரு கிராமத்துல விவசாயி ஒருத்தரு தன்னுடைய விவசாய நிலத்துல விளைகிற பொருட்களை எல்லாம் சந்தைக்கு கொண்டு போக ஒரு காளமாட்டை வாங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. அதுக்காக சந்தைக்கு போய் ஒரு நல்ல காளமாட்டை வாங்கி அவர் வீட்டுக்கு கொண்டு வந்துகிட்டு இருந்தாரு அந்த காட்டு வழியா. அப்போ அங்க இருந்த 3 திருடங்க அந்த மாட்டை பார்த்தாங்க. டேய், அந்த பெரியவரை பாரு, காளை மாடு நல்லா கொழு கொழுன்னு இருக்கு. அதை எப்படியாச்சும் நாம அவர்கிட்ட இருந்து திருடணும். டேய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த நாட்டோட ராஜா திருடங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தண்டனைய கொடுக்கறாங்க. அவர் மட்டும் இந்த காளமாட்டோட விஷயத்த ராஜா கிட்ட போய் சொன்னா நம்மளோட கதி அவ்வளவுதான். அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அதன்படி நீங்க எல்லாரும் கேட்டீங்கன்னா அந்த விவசாயி ராஜா கிட்ட போய் புகார் அளிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். என்னடா திட்டம் இருக்கு உன்கிட்ட? நீ போய் அந்த விவசாயி பக்கத்துல போய் உட்காரு. அவர்கிட்ட இந்த காட்டுல மிருகங்கள மாதிரி உருவம் மாறுற ராட்சசன் இருக்கானாம்ல, அவனை நீங்க பார்த்திருக்கீங்களா? அவனை பார்த்தவங்க யாரும் உயிரோட இல்லைன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேளு. டேய், உன் திட்டம் எனக்கு புரிஞ்சிடுச்சுடா. சிறப்பா செஞ்சிடுற. அந்த திருடங்க திட்டம் போட்ட மாதிரி ஒரு திருடன் விவசாயி பக்கத்துல போய் உட்கார்ந்தான். பெரியவரே, இந்த காட்டுல மிருகங்களை போல உருவம் மாறுற ராட்சசன் இருக்கானாம்ல, அவனை பார்த்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி அவனை பார்த்தவங்க யாரும் உயிரோட இல்லைன்னு சொல்றாங்களே. இத கேட்ட விவசாயி அத நம்பாம சிரிச்சுக்கிட்டு பேசாம இருந்துட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விவசாயி களைப்பினால அங்கேயே மரத்தடியில கொஞ்சம் படுத்து தூங்கிட்டாரு. அப்போ ஒரு திருடன் அங்கிருந்து வந்து அந்த காள மாட்ட ஓட்டிக்கிட்டு போயிட்டான். இன்னொரு திருடன் காள மாடு நின்னுகிட்டு இருந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிச்ச விவசாயி காள மாட்டுக்கு பதிலா ஒரு மனுஷன் இருக்கிறத பார்த்தாரு. ஐயோ பெரியவரே, நான் சொன்னேன்ல, மிருகங்களை போல உருவம் மாறுற ராட்சச இவன் தான், வாங்க ஓடிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சான். அந்த விவசாயி இப்போ அதை நம்பி இன்னொரு பக்கம் ஓட ஆரம்பிச்சாரு. திட்டம் போட்ட மாதிரி அந்த விவசாய நல்லா ஏமாத்தியாச்சு. இதுக்கப்புறம் சந்தைக்கு போய் இந்த காளை மாட்டை வித்து நமக்கு சேர வேண்டிய சரியான பங்கை 3 பேரும் பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த திருடங்க நினைச்சாங்க. என்னது 3 பங்கா பிரிக்கலாமா? இந்த திட்டத்தை போட்டதே நான் தான். அதனால 3 பங்கெல்லாம் கொடுக்க முடியாது. உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 200 தரேன். என்னது, ஆளுக்கு 200 ரூபாவா? திட்டத்தை போட்டது என்னமோ நீயா இருக்கலாம். அந்த விவசாய நம்ப வச்சது நான் தான். அதனால எனக்கு 2000 வேணும். தம்பி, நான் கொஞ்சம் பேசலாமா? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு அந்த காளமாட்டை அவங்கிட்ட இருந்து ஓட்டிட்டு போகலன்னா உங்க 2 பேரோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. அதனால 3 பங்கா போடுறது தான் சரி. இந்த திட்டத்துக்காக நாம 3 பேரும் வேலை செஞ்சிருக்கோம். யாரும் யாருக்கும் சலிச்சவங்க கிடையாது. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் மட்டும் அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கலன்னா உங்களால திருடி இருக்க முடியுமா? நான் சொல்றது தான் முடிவு. உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 200 தரேன். ஒழுங்கா ஓடி போயிடுங்க. இப்படி அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சண்டை வந்துடுச்சு. ஒருத்தர் ஒருத்தரை மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. அப்படியே அந்த சண்டையிலேயே 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. தப்பான வழியில சம்பாதிக்கிற பணம் என்னைக்கும் நம்ம கையில இருக்காது. அது நமக்கே ஆபத்தா தான் வந்து முடியும். இந்த கதையில வந்த மாதிரி. மீண்டும் ஒரு நல்ல கதையோட அடுத்து உங்கள சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சுமியா கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி கதைகள் நிறைய நம்ம சேனல்ல இருக்கு. அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.